திமுக ஆட்சியில் மட்டும் சாதி வன்கொடுமைகள் நடக்கல. பல 100 ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது அடிச்சு நொறுக்கி இந்த கூட்டணி உடைச்சிட்டோம்னா ஈஸியா பாஜக இங்க உள்ள கால் ஊன்றிடலாம். அந்த முயற்சிக்கு துணை போவர்கள் தான் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு தலித்து ஒரு புகார் கொடுக்குறான்னா காவல்துறை அந்த புகாரை வாங்குறதுக்கே மறுக்குது. அப்படியே எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம நிர்பந்தம் பண்ணோம்னா கருத்தியல் ரீதியில் அணி திரட்டுறோம், அமைப்பாக்குறோம். சாதி ரீதியில் அல்ல. சாதி ரீதியில் திரட்டுனா நீ போய் திரட்டுக்க. உன் பின்னாடி வந்தா நீ அவங்கள வச்சு நீ அரசியல் பண்ணிக்க. நாம் தமிழர் ஏன் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தல? ஏன் பாஜக போராட்டம் நடத்தல? அப்ப கவின் படுகொலை என்பது உங்களுக்கு ஏற்புடையதா? ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இன்னையுமே தான் வரணும். இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இவங்க செயல்படுத்துறாங்களா? தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கறத வலியுறுத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சொன்னாங்க. என்னுடைய உடல் நலம் சார்ந்து விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதுலயே ஒரு முரண் இருக்குல்ல. ஆட்சியில பங்குல இருக்கிறோம்னு சொன்னா நீங்க கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. இருக்கிறது திமுக. அவ்வளவு பிறகும் ஏன் திமுகவில் இருக்கிறோம்னா கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சாதிய வன்கொடுமைகள் தமிழகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திருமாவளவன் அவர்களும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கட்சி சார்பில் போய் முதலமைச்சரை நோக்கி கடிதம்லாம் கொடுத்துட்டு அதை சந்திச்சு தனியா சாதிய ஆணவ படுகொலைகளை எதிர்த்து ஒரு தனி சட்டம் இயற்றும் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. ஆனா இது சரியான ஒரு பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. நிச்சயமா. அதாவது என்னன்னா எங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் மட்டும் சாதி வன்கொடுமைகள் நடக்கல. தொடர்ச்சியாக பல ஆண்டுகாலம், பல 100 ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு. அது அதிமுகவும் விதிவிலக்கல்ல, திமுகவும் விதிவிலக்கல்ல. விசிக வந்தாலுமே நடக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்கீங்க. விதிவிலக்கல்ல. சமூகம் இன்னும் மாற வேண்டிய அவசியம் இருக்கு. மனநிலை மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2021 எங்களுடைய கூட்டணியின் அடிப்படையில், எங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் இன்னைக்கு அது ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய உழைப்பு அதில் இருக்கு, சரிதானா? ஆனால் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு விரோதமாக, தலித்துகளுக்கு விரோதமாக அல்லது சிறுபான்மையினருக்கு விரோதமாக ஆட்சியாளர்கள் எது செய்தாலும் அதை உடனடியாக தட்டி கேட்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது உடனடியாக எதிர்த்து போராட்ட களத்தில் நிற்பது எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன். எந்த பிரச்சனையில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு பிரச்சனை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல. அனைத்து மக்கள் விரோத செயல்பாட்டுக்கும் எதிராக நாங்கள் களத்தில் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நாங்களே கொடியேற்ற முடியல? எங்கள் தலைவர் போன மே மாதம் 5ஆம் தேதி எங்கள் கட்சியினுடைய வணிகர் அணியின் சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்ட மேடை அமைப்பதற்கு அரசு தடை விதிக்கிறது. அந்த பகுதியினுடைய நிர்வாகம், அரசு நிர்வாகம் தடை விதிக்கிறது. லாரி மேல் நின்று பேசுகிறாரு இப்போ, கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு. ஆனால் இந்த வழிகளும் வேதனைகளும் எங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் நாங்கள் போராட்ட களத்தில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோமா? சொல்லுங்கள். எந்த விதத்திலும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது. நானும் இன்னொன்று திருப்பி உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன். 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஆட்சிக்கு எதிராக அதிகமான போராட்டங்களை நடத்திய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் வரிசைப்படுத்த முடியும். அது வேங்க வயலாக இருக்கட்டும், அல்லது வடகாடாக இருக்கட்டும், அது நாங்குநேர் சின்னத்துறை பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வடகாடு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது தேன்கனி கோட்டையில் நடைபெற்ற சாதிய பிரச்சனையாக இருக்கட்டும், நாமக்கலில் மனித உரிமை மீறல் பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனை பிரச்சனை. ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி அந்த குழந்தை 11வது குழந்தை இறந்து போன அந்த பிரச்சனையிலும் போராடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னும் எத்தனை மது ஒழிப்பு மாநாடு போன்ற மக்களுக்கான அனைத்தையும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கிடையாது. என்ன போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். தீர்க்க வேண்டிய இடத்தில், தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பது திமுக. நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இல்லை, கூட்டணி கட்சியா இருக்கிறோம், அவ்வளவுதான், சரிதானா? அப்போ அவர்கள்ட்ட எவ்வளவு நாங்கள் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம். ஆனால் இந்த கேள்விகள்லாம் நாங்கள் மந்திரி சபையில் இருக்கிறோம், நாங்கள் ஆட்சியில் பங்கில் இருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் கேட்குறதுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் இருக்கிறது திமுக. ஏன் இவ்வளவு பிறகும் ஏன் திமுகவில் இருக்கிறோம்னா, திமுக என்பது ஒரு சமூக நீதியை கொள்கையாக கொண்ட கட்சி. இன்னைக்கு திமுகவை நாங்கள் ஆதரித்து நிற்கலைன்னா, திமுக வீழ்த்த வேண்டும் என்று எந்த சக்திகள் நினைக்கிறது என்று சொன்னால் பாஜக, RSS போன்ற சங்க பரிவாரங்கள் தான். அவர்களோடு கூட்டணி இருக்கிற அதிமுக தான்.
இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் இடம் கொடுத்துட்டோம்னா உள்ளதும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போயிடும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சமூக நீதிக்கு அவர்கள் எதிராக இருக்கிறாங்க, பெண்கள் உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறாங்க, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கை இன்னும் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து மாணவருடைய எதிர்காலத்தை சீரழிக்கிறாங்க, நீட்டு தேர்வு கொண்டு வந்து மாணவருடைய மருத்துவ கனவை சீரழிக்கிறாங்க. இன்றைக்கி அனைத்தையும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நாட்டை தள்ளுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய ஜம்பம் பலிக்காத ஒரே மண் தமிழ்நாடு மண். அதற்கு இன்றைக்கு காரணமாக இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அந்த புள்ளியில் தான் சனாதன சக்திகளை எதிர்க்க வேண்டும், அவர்களை கால் ஊன்றி விடக்கூடாது என்கிற அந்த புள்ளியில் தான் நாங்கள் திமுகவோடு நிற்கிறோம். அப்போ இந்த திமுக கூட்டணி, திமுகவுடைய ஆதரவு கட்சிகள் உறுதியாக இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் நோக்கி தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது அடிச்சு நொறுக்கி இந்த கூட்டணியை உடைச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து பாஜக இங்கே உள்ளே வந்து கால் ஊன்றிடலாம், ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை இங்கே ஒன்று புகுத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிக்கு துணை போவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி. அந்த முயற்சிக்கு துணை போவர்கள் தான் இன்றைக்கி பாமக கட்சி. ஏன்னா அவர்களும் வந்து சாதியவாதத்தை கையில் வந்து எடுத்துருக்காங்கன்னா அது வந்து பாஜகவுடைய சனாதன கருத்தியில் அவங்களும் ஏற்றுக்கிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அந்த முயற்சிக்கு துணை போவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிற இந்த மூர்த்தி போன்ற அவர்களுக்கு துணை போவர்கள் இந்த மூர்த்தி போன்றவர்கள். இவன் வந்து சாதி பெருமை பேசிக்கிட்டு திரிகிறான். நாங்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்கிறோம். அனைத்து மக்களும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் வந்து அவர்களை கருத்தியல் ரீதியில் அணிதிரட்டுறோம், அமைப்பாக்குறோம், சாதி ரீதியில் அல்ல. நீ சாதி ரீதியில் திரட்டுனா நீ போய் திரட்டுக்க, உன் பின்னாடி வந்தா நீ வந்து அவங்கள வந்து வச்சு நீ அரசியல் பண்ணிக்க. இன்னைக்கு பல விஷயங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, போராட்டங்கள் நடத்துறாங்க, அரசை வலியுறுத்துறாங்க, இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது சார். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் விசிக தரப்புல இருந்து கேட்கப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல அரசு இதை வந்து கவனிக்க மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகிற மக்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். தலித்துகள் அதிகமான பாதிப்புகளை வந்து எதிர்கொள்கிற மக்களாக இருக்கிறாங்க, அவர்கள் பக்கமும் நாம் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் எந்த சாதி பிரச்சனை, சாதி வன்கொடுமை பிரச்சனை பின்வாங்கியிருக்கிறாங்க. அனைத்து பிரச்சனையும் முதலில் முன்னெடுத்து அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து உருவாக்குவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். வேங்கவையில் நிச்சயமாக 100% அரசு தவறு இழைத்திருக்கிறது, அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் இந்த தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னது யார்? தமிழ்நாடு காவல்துறை இதில் தவறு இழைத்திருக்கிறது, அந்த குற்றப்பத்திரிகை நாங்கள் ஏற்க மாட்டோம், பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாக மாற்றுவதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம், இந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் அந்த தலித் இளைஞர்களை கைது செய்யக்கூடாது என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தவர் யார்? விசிக தான். மறுக்க முடியாது. இப்ப நான் அதெல்லாம் அதெல்லாம் கேள்வி கேட்கிறேன். இல்ல சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. சமீபத்தில் கவினுடைய ஆணவ படுகொலை நடந்துச்சு. அதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட விசிக தலைவர் எல்லாருமே போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சாங்க. சந்திச்சுட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நாங்கள் சாதிய வன்கொடுமைக்கு எதிரான தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, என்னுடைய உடல் நலம் சார்ந்து விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே ஒரு முரண் இருக்குல்ல சார்? இல்லை, அவர் ட்வீட் போடுறது இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. ஓகே, அப்போ இவங்க வந்து முதலமைச்சர் அதையே சொல்ல மறுக்கிறாரு. இல்லை, அவர் வந்து அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருடைய மைண்ட்குள்ளே நுழைஞ்சி நம்ம கேட்க முடியாது. ஆனால் அதுக்காக நாங்கள் விட்டோமா? நீங்கள் வந்து முதலமைச்சரை வந்து சந்தித்தது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர், சிபிஎம்முடைய வந்து மாநில செயலாளர் தோழர் சண்முகம், சிபிஐயுடைய மாநில செயலாளர் வந்து அண்ணன் முத்தரசன் போன்றவர்கள் சந்தித்து இந்த கோரிக்கையை விடுக்கிறாங்க. வெளியில் வந்து அந்த கோரிக்கை விடுத்ததற்கான ஆதாரங்களையும் காட்டுறாங்க. சரிதானா? அது மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆணவ படுகொலையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கவின் படுகொலையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்துகிறாங்க. தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் சென்னையில் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு. அதே போல் பெரம்பலூர்லேயும் அவர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டுருக்கார். இப்போ அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்துவது மட்டும் இல்லாமல் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னாடி அதை பேசியிருந்தார். ஆணவ படுகொலைக்கு எதிராக மாநில அரசே சட்டம் இயற்றலாம், நீங்கள் ஒன்றிய அரசு சட்டம் இயற்றணும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சட்டம் இயற்றுங்க அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். இப்போ வந்து இதை தான் நாங்கள் செய்ய முடியும், அந்த சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இதை எங்கே செய்ய மறுத்தோம்? எங்கள் அரசை நாங்கள் வந்து நிர்பந்திக்க மறுத்தோம்? எந்த இடத்துல நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறோம்? அதெல்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், இதையெல்லாம் பண்ணின எங்களையே அரசு செய்யலை அப்படி என்பதற்காக, அரசு வந்து உடனடியாக நிறைவேற்றவில்லை என்பதற்காக கேள்வி கேட்கிற
எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். செய்ய தவறுவது அரசு. ஆனால் அந்த அரசுக்கு எதிராக உங்கள் போராட்டம் என்ன? அதிமுக உங்களுடைய போராட்டம் என்ன? கவின் படுகொலையில் உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல உங்கள் போராட்டம் என்ன? நாம் தமிழர் ஏன் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தலை? ஏன் பாஜக போராட்டம் நடத்தலை? அப்போ கவின் படுகொலை என்பது உங்களுக்கு ஏற்புடையதா? ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்கலாமா? அதற்கு எதிராக எத்தனை களத்தில் நீங்கள் நின்றுருக்கிறீங்க? அதற்கு எதிரான களத்தில் நின்று கொண்டிருக்கிற விடுதலை சித்தைகளை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா? இவர்களுக்கு என்னன்னா, இந்த கூட்டணி எப்படியாவது அடித்து நொறுக்கி சிதற விட்டுறணும். இதுதான் நோக்கம். வேறு எந்த நோக்கம், மக்கள் சிந்தனையோ சிந்தனையின் மீது சிந்தனையோ மக்களுக்கு நன்மை நடக்கணும் என்பதற்காகவோ அவர்கள் பேசுவதே இல்லை. அப்படி பேசுனாங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும். உண்மையிலேயே களத்தில் உண்மையாக மக்களுக்காக நேர்மையாக போராடி கொண்டிருக்கிற விசிகாவை இவங்க ஏன் திட்டமிட்டு டேமேஜ் பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இவரை கழட்டிடணும், இந்த கூட்டணியிலேருந்து கழட்டிடணும். இவரை கழட்டிட்டோம், யாரை? எழுச்சி தமிழ் விடுதலை சித்தை கழட்டிட்டோம்னா கூட்டணி சிதறண்டு போயிடும், நம்ம ஈஸியாக நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. ஓகே. ஆனால் இப்போ ரவிக்குமார் அவர்களும் ட்வீட் போடுறாரு இன்னைக்கு. முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் போயிருக்கிற நேரத்தில் இங்கே திண்டிவனத்தில் ஒரு அரசு ஊழியரை காலில் விளைவிக்கக்கூடிய அவலம் நடக்குது. அவருக்கு இது திமுக ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவில் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதலமைச்சர் இங்கே இருக்கும்போதே தான் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் கோடிட்டு காட்டினா பல விஷயம், நாங்குநெறி விஷயமா இருக்கட்டும், இல்லை கவின் படுகொலையாக இருக்கட்டும், மேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும். அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு வழக்கறிஞராக நீங்கள் சொல்லுங்களேன், என்ன சட்ட சிக்கல் அவங்கள தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த சட்ட சிக்கலும் தடுக்கிறது இல்லை. அப்புறம் ஏன் தயக்கம்? இல்லை எந்த சட்ட சிக்கலும் சட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தணும். நாங்கள் அதானே கேட்குறோம். நீ ஆணவ படுகொலை சட்டத்தை ஏன் ஏற்ற மறுக்கிறீங்க? அது சமூக குற்றமா இல்லையா? நாங்கள் அதை தான் கேட்குறோம். அது மட்டும் இல்லை, ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இன்னையுமே தான் வரணும். இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இவங்க செயல்படுத்துகிறாங்களா? அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இப்போ சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு தலித்து புகார் கொடுக்குறான்னா காவல்துறை அந்த புகாரை வாங்குறதுக்கே மறுக்குது. அந்த புகாரை வாங்கினா எஃப்ஐஆர் போட மறுக்குது. அப்படியே எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம நிர்பந்தம் பண்ணோம்னா, எவன் மீது நம்ம புகார் கொடுக்குறோமோ, எவன் வன்கொடுமை நடத்துனானோ அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறாங்க. யார் புகார் கொடுத்தவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறாங்க. அதை வச்சு மிரட்டுது காவல்துறை. நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸாக போங்க, இல்லைன்னா 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு 2 பேரையும் உள்ளே வைப்பேன் அப்படிங்கிறான். இது இந்த சமூகத்தில் நீங்கள் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. இன்றைக்கு இந்த அரசு இந்துத்துவ மன்னனோடு இருக்கிறது, இந்த காவல்துறை இந்துத்துவ மன்னனோடு இருக்கிறது, இந்த நாட்டில் இயங்குகிற நீதித்துறையும் இந்துத்துவ மன்னனோடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி, பெரியாரின் ஆட்சி, அண்ணாவின் ஆட்சி, கலைஞரின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் எடுக்க தவறுகிறது என்கிற மனக்குறையும் என்கிற எந்த குற்றச்சாட்டும் அதற்கு எதிரான போராட்டத்தையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்று கருத்து இருக்க முடியுமா? ஓகே ஓகே, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்பிக்கை இருக்கா அதெல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு? நான் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய பிசிஆர் ஆக்டையே ப்ராப்பராக இவங்க சரிப்படுத்தலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நேற்றுக்கு கூட காஞ்சிபுரத்தில் ஏடிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன உணர்த்துது? இந்த சமூகத்தில் சாதிய மனநிலை கொஞ்சமும் மாறவில்லை, மாறாக கூர்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூக ஊடகங்களை எல்லாம் கண்காணிக்கணும். சமூக ஊடகத்தில் எவ்வளவு சாதிய வன்மம் விதைக்கப்படுகிறது, சாதி வெறி தூண்டப்படுகிறது, இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு சட்டம் வேண்டும். இதெல்லாம் கண்காணித்து இதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்ல, தீண்டாமை வன்கொடுமை, சாதிய வன்கொடுமை தடுப்பதற்கான காவல்துறையிலே ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்கணும். அதை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, பலமுறை சொல்லியிருக்கு. ஏன் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. 3 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றம் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. சட்ட ஆணையம் சொல்லியிருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வழக்குகளில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சக்தி வாகினி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசங்கிற வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர் தீர்ப்பில் பல வழிகாட்டுதல் கொடுத்துருக்காரு. இவ்வளவு இருந்தும் இந்த அரசு செய்ய மறுக்கிறதே என்கிற அந்த ஆத்திரமும் கோபமும் வருத்தமும் எங்களுக்கு உண்டு. அதற்கு எதிரான போராட்ட களத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு செய்யணும்.
எல்லாத்துக்கும் ஓட்ட காரணத்தை வச்சுக்கிட்டு தேர்தலை காரணத்தை வச்சுக்கிட்டு இப்படி மறுப்பது என்பது நியாயமல்ல. இதற்கு உரிய வந்து என்ன சொல்கிறது, விளைவுகளும் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கம் கிடையாது. நிச்சயமா அப்ப கூடிய விரைவில் இதெல்லாம் நிறைவேற்றுவாங்க அரசு அப்படின்னு நம்புவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.